ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ யூனிவர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையோட பெனிஃபிட்ஸும் அது எப்படி கடையிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா ஐகார்டில் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கீரையை நல்லா ஆஞ்சி அலசி கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு வானலை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விடுங்க. பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடலை பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வாங்க, அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் கட் பண்ணி வச்சுருக்க கீரை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்ததும் 2 பெரட்டி விடுங்க. கீரை நல்லா சுண்டி வரும். இந்த ஸ்டேஜில் தண்ணி தெளித்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ துருவி வச்ச தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சட்டுன்னு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.